புளியாங்க பிக்க போறான். டேய் டேய் காஞ்சி போந்து டேய் டேய் காஞ்சி போந்து கூட விட மாட்டேங்கிறாங்க நண்பர்களை பாருங்களா. ஆமா நம்ம கரும்பு சாப்பிட போறோம். இப்ப இந்த கரும்பு நல்லா இருக்கான்னு பாத்துட்டீங்க. ஆனா இது காஞ்சி போச்சு தான். ஆனா விட்டு இருந்தா கூட முளைஞ்சிருக்குங்க பாருங்களா. இப்படியே பச்சை பசே இருக்குது. அது கூட சாவாடிச்சிட்டு அந்த பையன். இப்ப இந்த கரும்பு ஜெயக்குமார் பாத்துட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நான் சொல்றேன். ஓடி பாப்போம். கட் பண்ண ஏய் ஓடி ஓடி வேணாம். ஏய் ஓடிடா. அத பாத்துட்டு இருக்கல ஓடி. அதிகமா கட் பண்ண. ஓடி ஒரே ஓடி. அடே அப்பா. நோ. ஏய் கம்னடா. ஏய் காப்பாத்து. ஏய் இன்னும் கொஞ்சம். என்ன நான் சாப்பிட்டு வரேன். நான் சாப்பிட்டு வரேன். ஏடா நான் காஞ்சி போந்து உடைக்கிறதுக்கு எவ்வளவு நேரமா பாத்தியா? ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். நான் சின்னவன் தானே. நீங்க திருத்த கூடாதா? அதெல்லாம் அப்படிதானே. நீ என்ன பண்ற? நான் ஜெயக்குமார் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். ஜெயக்குமார் மாடு பா பா. இது எருமாடு, இது பசு மாடு போலங்க. ஏய் வாடா போலாம். சரி இப்போ மரத்து கிட்ட போயிட்டு நாங்கள் வீடியோ ஆன் பண்ணுறோம். புளியாங்க சாப்பிட போகிறோம். அவ்வளோ சொல்லி காஞ்சி போந்து தின்னு வந்து ஒரு நாய்க்கு இது எவ்வளோ காஞ்சி போயிருந்தாலும் நாயாக இருக்கும் பாரு. டேய் சரி இது தம்பி உன் பேருண்ணா? உங்கள் அப்பா பேர்? இல்லை சொல்கிறாங்க கொல்லிக்காரன் பார்த்தா உன்னை செருப்போல அடிக்க போகிறாங்க. வைக்கல இது ஒன்ஸ் மோர் இதே ஒரு டைலாக் சொன்னேன் சொல்லு. அந்த கரும்பு கூட இல்ல அது இல்ல தரேன் கரும்பு கொடுக்குறேன் கொடு. இல்ல இது பேருண்ணா? இதுக்கு முன்னே இல்ல இப்போ டைலாக் சொன்னியா? என்ன டேஸ்டா இருக்கும்? அடி கரும்பு தான் சார். அடி கரும்பு இப்ப டேஸ்டா இருக்குண்டா. இதாண்டா அடி கரும்பு. உங்களுக்கு என்ன கரும்பு இது? ஜெயக்குமார் கரும்பு. தனியா போட்டோ ஷூட் நடத்திருக்கிறான். அவனுக்கு என்ன போட்டோ ஷூட் நாம எடுக்கிறோம். செடியில் எல்லாம் கொடியெல்லாம் பூந்தி எடுக்கிறோம் போட்டோ ஷூட்டு. இப்போ பாருங்க எப்படி எடுக்கிறேன். அப்படியே செடியில் அடியெல்லாம் தாண்டி அப்படியெல்லாம் வரும்டா. வந்து அப்படியே மரத்தில் வந்து எட்டி பார்த்து இப்படி வந்து அதில் ஒரு கிளிக் பண்ணோம் போட்டா. எங்க பார் என்னடா சூப்பராக இருக்குதா டேய். வீடியோ வந்து பாருங்க செம்மையாக இருக்குவாங்க. அப்புறம் எங்கேஞ்சு மரம் இப்போ போகிற இடத்துல மரம் எல்லாம் உங்களை அடித்து போதச்சு அது மேலே மரம் வச்சுருவேன். ஏதோ கூப்பிட்டு போயினுங்க வந்துனுக்கிறேன் தம்பியா. புளியாங்க மட்டும் இல்லைண்ணே புளியா மரத்தில் அடித்து தொங்க போடுறவங்கலாம். எது எது அப்படின்றியா? இரு அப்படியே வருவோம் பார்க்க கொஞ்சம் தெரியும். எங்கடா மரங்குதே? ஏய் அதான் பாருமா பனை மரமா? அந்த புளியா மரமா? சரி வாங்க போகலாம். இவனு பேச்சு நம்பி வந்துட்டோம். போகிறோம் போயிட்டே இருக்கோம். பின்னாடி பாருங்களா எவ்வளோ லாங் வந்திருக்கோம். இது இல்லாமல் இவ்வளோ லாங்ணும். ஆனால் இவனு மட்டும் ஜாலியாக போகிறான். எங்கே போகிறான்னு தெரியும். அநேகமாக ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் போகிறான்னு. ஏய் தம்பி நிஜமாலும் புளியாங்க தான் இட்டு போறியா இல்லை வேற ஏதாச்சும் இருக்குதா? யாரு? அனுமானம் பாதி கடல் தாண்ட ஒரே காலில் எங்க ஏய் நாங்கள் வந்த வேலை முடியுதோ இல்லையோ புதுசாக இருக்கிறேங்க. உங்களை தான் தேடிட்டு இருந்தோம். வாங்க கொஞ்சம். இங்கே ஏதோ புளியா மரம் இருக்குதாமே. எங்கே இருக்குது நாய? புளியா மரம் அங்கே இருக்கான். நீ வந்து எந்த மரத்துக்கு வர? போடா. ஏய் போடா நாய. அது என்ன மரம்னு தெரியுமா? அது என்ன மரம்? அது ஆலமரத்துக்கு வைக்க அமைச்சிட்டு வர நாய. அது அந்த பக்கம் இருக்குது. ஏய் உன்னை கொல்லாம விட மாட்டா. இந்த பக்கம் போலாம்னா இந்த பக்கம் காமிச்சுன்னு நிஜமா ஒரு சாமர்த்தியாவா? ஏய் இரு நீ புளியா மரம் சொன்ன. இவன் எதோ சொல்லி நிற்கிறான். இரு பனைமரம் பக்கத்தில் என்னது சொல்ல என்னது? என்னது? ஏய் இது நாரி போனாலும் விட மாட்டேங்கிறான் அந்த பனை பாயத்தவா. ஏய் ஓப்பன் பண்ண. வாவ் பனைமாய் தான். ஆனால் இது கிராமத்தில் வீந்த உடனே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்.
இவ்வளோ எவ்வளோ மெடிசன் தெரியுமா? ம் ஏய் இங்க வாங்க சதீஷுங்க வாயா. இந்த பனமாய் இருக்குல்ல, அது எவ்வளோ புழுக்கள் இருக்குன்னு புழுக்கெல்லாம் இதெல்லாம் புழு இருக்காது. இந்த பனமாய் சாப்பிட்றதுக்கு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஃபாரின்ல என்ன பண்ணுறான்னு தெரியுமா? யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு நித்தி காசு நான் சாப்பிட்ருப்பேனா? அதில் ரொம்ப நாள் ஆச்சு அது. நீ கெட்டு போனால் கூட சாப்பிடுவேன், நான் அது கேட்கல. ஃபாரின்ல என்ன பண்ணுறான்னு தெரியுமா? இப்போ இந்த இளநீர் இருக்குதுல்ல, நம்ம இளநீர் வந்து மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம ஈத்துட்டோன்னா அந்த நார் இருக்கும் பாருது, இந்த வெள்ளை கலரு தேங்காய் நார் இருக்கும்ல, அதில் வந்து சாஸ் தொட்டி நல்லா மென்று கீழே துப்புறாங்க. ஏய் இரா ஜெயக்குமார் இது சாப்பிட போகிறான், சாப்பிட்றா வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கோசம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதுக்கோசம் எங்கள் அண்ணன் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், இல்லாட்டி நான் ட்ரை பண்ணி பார்க்க மாட்டேன். ஆனால் அவன் செத்தனா நாங்கள் பொறுப்பு இல்லை சொல்லிட்டோம். ஏய் இரா இதே பண்ணுறான்டா. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் புயலாம் முடிஞ்சிட்டு இருக்கு, அதனால சாப்பிடக்கூடாது. இந்த இடத்துல கபோலியா நாங்கள் தெரிஞ்சு பாரு, அது அங்கே இருக்கு பாரு அந்த மரம். வாங்கிடுவோம் நாயா. அவன் அட்ரஸ் கரெக்டாக சொல்லி நீ எங்க தப்பா சொல்ற? அது நல்லா இருக்கு, ஹைட்டா இருக்குதா மரம். ஏய் இவ்வளவு சின்சியரா போய் நிக்குது இந்த நாங்க இதை பண்றோன்னு போறான். ஏய் இங்க வரான், என்னடா இது மடு. அவன் சொன்ன புளியா மரம் தானே? ஆமாண்ணா, இந்த புளியா மரம் புளியா மரத்துல போய் பாப்போம். இப்போ அவன் புளியாங்க இல்லை, அவன் புளியாங்க இருக்காதுன்னு சொல்றான். இல்லை நான் பார்த்தேன்றான். இதில் ஒன்றுமே இருக்காது. இப்போதான் பூ வைக்கணும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு புளியாங்க இருக்கணும், அப்புறம் பார்த்தியா நான் சொல்ல. டேய் நல்லா பாருடா, இப்போதான்டா பூவே வைக்க ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த இதில் புளியாங்க வரையா வைக்கணும்னு சொல்லிவிட்டான். புளியாங்க பறிக்க வந்தால் எதுவுமே இல்லை. இடையில வந்து கம்பு சாப்பிட்டு மிச்சம். இந்த லட்சுமி தாய் வந்து நிற்குது, அந்த நாய் பார்த்து தான் மிச்சம். எங்கே இருந்தாலும் வந்தானா? ஏய் எங்கடா அம்மா நேரம் இருந்தால் வரதா? உனக்கு ஏன் ஃபோன் பண்ணான்? யார் ஃபோன் பண்ணா உனக்கு? சும்மா வந்தான்ல, உண்மையை மட்டும் சொல்லு. இதை அப்படியே லைவாக யூடியூப்பில் போடணும். நீ எங்கே வந்த, எங்களை பார்த்து நின்றுட்ட. ஏய் உண்மையை சொல்லு, எது வந்த, எங்கே பார்த்தாங்களா? ஏதோ மாட்டிக்கிட்டான். புளியாங்க சொன்னா சின்ன தாங்குது, இன்னும் பெருசா ஒன்றும் வைக்கல. உனக்கு வெக்கமே இல்லையாடா? பாரு இங்க வா. புளியாங்க நீ கொடுப்பேன்னு சொல்லியிருந்த மரத்தில் அது ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தாலும் சும்மா டைம் பாஸ்க்கு தான் வந்தோம். வந்தது கம்பெல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தோம், சரியா? ஆனால் அந்த புளியா மரம் ஒரு விஷயம் சொல்லுவோம் தெரியுமா பெரியவங்க? புளியா மரத்தில் வந்து போவாத, புளியா மரத்தாண்ட போவாத, பேய் இருக்கும், பேய் அமைக்கிடுன்னு சொல்லுவாங்களே. அதுக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்லு. நீயே சொல்லி நல்லா இருக்கும். தெரியலனா அப்புறம் எடுத்துக்க. ஏன்னா வந்து இந்த புளியா மரம் வந்து அதிகமாக நம்ம ஆக்சிஜன் தான் உள்ளே இருக்கிறோம், இது கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடும். அதனால தான் வந்து மூச்சு திணறல் ஏற்படும். நைட்டில் தூங்கக்கூடாது, அதெல்லாம் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் என்ன பேசுகிறோம் உனக்கு தெரியாதானே? ஆனால் உன்னை பொறுத்தளவுக்கு என்ன இல்லை, ஒன்று வீடியோ எடுக்கிறாங்க, நான் தலை சீவிக்கிறேன், என்னை பார்க்கட்டும், அதானே? நண்பன் வர அசிங்கப்பட்டு நீ அசிங்கப்படுத்திருக்கீங்க. சரி ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கோ, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் சொல்றா. ஏய் பாய் சொல்றா. பாய் சத்தி. அப்புறம் என்னன்னா சத்தி சுமித் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. அவ்வளோதான்.